அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஜபருல்லா கோவையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, சில மக்களிடம் தவறான சில விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அதை அவர்களிடமிருந்து திருத்துவதற்காக, இது சவறு என்று உணர்த்துவதற்காக, திருத்துவதற்காக நம்ம சில குர்ஆன் வசனங்களை எடுத்து காட்டினால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குர்ஆனை வந்து மொழிபெயர்க்கலாம் முடியாது, அது தவறு, இரண்டாவது இது நஜாத்துக்கார மொழிபெயர்த்தது, அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்களே. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அந்த காலத்தில் உள்ளது, இது நமக்கெல்லாம் என்ன செய்யாது, பொருந்தாது, நம்மெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படின்ட்டு சொல்கிறாங்களே. இதுக்கு ஒரு சரியான ஒரு விளக்கத்தை தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக வந்து நம்ம மக்களில் வந்து நிறைய இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்களை இஸ்லாம் என்ற பெயரிலும் செய்கிறார்கள், தவறாகவும் செய்கிறார்கள். இஸ்லாம் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறதோ அந்த காரியங்களில் ஈடுபடுறாங்க. இஸ்லாம் எது பெரும் பாவம் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த காரியங்களில் ஈடுபடுறாங்க. அப்போ அல்லாஹ் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்கங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது, இது பாவத்தில் உள்ளது, இது பெரும் பாவம், இது அல்லாஹ் மன்னிக்க முடியாத பாவம், இது ஹராமான சம்பாத்தியம், இப்படி சம்பாதிக்க கூடாது, இப்படி எல்லாம் அதற்கு ஆதாரமாக குர்ஆன் ஹதீஸை நம்ம எடுத்து காட்டக்கூடிய நேரத்தில் இல்லை குர்ஆனெல்லாம் மொழிபெயர்க்க முடியாதுன்னு ஒத்த வார்த்தையில் சொல்லிடுறாங்க. குர்ஆனை மொழிபெயர்க்க முடியாதுன்னா குர்ஆனுடைய கருத்து விளங்காது, குர்ஆன்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்துல யாருக்குமே தெரியாது, புரியாது அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா அப்படித்தான் அந்த குர்ஆன் அல்லாஹ் அருளி இருக்கிறானா, அப்படித்தான் குர்ஆன் சொல்லுதா அப்படின்டா இல்ல. அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல சஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் அப்படின்னு அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக சொல்றான். அல்லாஹ் இந்த ரமலான் மாசத்துல இந்த குர்ஆனை நம்ம இறக்கி இருக்கிறோம், அருளி இருக்கிறோம். இந்த குர்ஆன் எப்படியாப்பட்டது என்றால் மனித குலம் முழுமைக்கும் நேர்வழி காட்டும், மனித குலத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நேர்வழியை காட்டு. நேர்வழினா எப்படி நேர்வழி, இது அசத்தியம், இது சத்தியம் என்பதை தெளிவாக பிரித்து காட்டக்கூடிய ஃபுர்கானை நம்ம அருளி இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்றான். அப்ப நேர்வழியை தெளிவாக காட்டும்னா எப்ப காட்டணும், சும்மா குர்ஆனை நம்ம அரபியில ஓதுனா காட்ட மாட்டா, காட்டாது. நமக்கு அரபு நாட்டில் உள்ளவங்களுக்கு ஓதுனாங்கன்னா அதனுடைய அர்த்தமே அவங்களுக்கு தெரியும், குர்ஆன் என்ன சொல்லுதுங்கிறத விளங்கிக் கொள்வார்கள். இப்ப அரபி அல்லாத மக்கள் வந்து குர்ஆனை வந்து படிச்ச உடனே குர்ஆன் விளங்குமா? இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்றா தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியாது. ஏதோ அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ் சொல்றான் அப்படிங்கிறதான் தெரியும். ஆனா அது இன்னதுதான் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டால் இதுக்கு இதுதான் அர்த்தம், இதுதான் அதனுடைய கருத்து, இதுதான் அதனுடைய டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அப்ப விளங்கிடும். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், ரப்பில் ஆலமீன் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலனம் செய்யறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொன்னா விளங்குமா? விளங்காதா? விளங்கும். பொதுவாக ஒரு மொழி என்று இருக்குமே, ஆனால் அதுல வந்து டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு என்று ஒன்று இருக்கும். மொழிபெயர்க்க முடியாத ஒரு மொழி இருக்கிறதா? இல்ல. பொதுவா வந்து அந்த மொழியை அறிந்தவர்களால் செய்ய முடியும். இப்ப இங்கிலீஷ் இருக்கிறது, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷையும் தமிழையும் ரெண்டையும் அறிந்த ஒருவரால் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு கிதாபை, ஒரு புஸ்தகத்தை வந்து மொழிபெயர்க்க முடியுமா? முடியாதா? இங்கிலீஷ்ல உள்ளதை அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழ்ல சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும் தானே. அது மாதிரி அரபி என்பது ஒரு மொழி தானே. இன்னும் சொல்ல போனா குர்ஆன் சம்பந்தமா அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல நம்ம தெளிவான அரபு மொழியில இறக்கிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இருக்காங்களா இல்லையா, அதிகமானவர்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, பேச்சு மட்டும்தான் தெரியும். அவர்கள் பேசக்கூடியவர்களும் புரியும் விதமாக அல்லாஹ் அருளி இருக்கிறான். அதனாலதான் மக்கா காபிர்கள் எதிர்த்தாங்க, புரிஞ்சதுனால தானே எதிர்த்தான். ஒண்ணுமே புரியலன்றவங்க எப்படி எதிர்ப்பான்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒண்ணுமே விளங்கல அவனுக்கு, அது மொழிபெயர்ப்பு அவனுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது தெரியலன்னா எதிர்ப்பானா? ஏதோ முகமது உளர்றாருன்னு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். ஆனா போனா அப்படியா போனா? இல்ல, எதிர்த்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகள் மக்காவுல வந்து சொல்லன்னா துயரத்துக்கு ஆளானதுக்கு என்ன காரணம்னா அவர்கள் கொண்டு வந்த கொள்கையும் வேதம் தான் காரணம். அவர்கள் மக்களுக்கு வேதம் என்று எதை போதித்தார்களோ இந்த வேதம் அவர்களுடைய கொள்கைகளை தவிடுபடியாக்கியது. அவர் எந்த சித்தாந்தத்தில் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதையெல்லாம் தவறு என்று சுட்டி காட்டியது, அதை அடிச்சு உடைச்சது, அதுதானே காரணம். அப்ப விளங்காமையா அவன் எதிர்த்தான்டா? கிடையாது, விளங்கித்தான் எதிர்த்தான். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நமக்கு வேண்டாம் விளங்காம இருக்கலாம், அபுஜெஹலுக்கு விளங்குனதுனால, உத்துபாக்கு விளங்குனதுனால, செய்பாக்கு விளங்குனதுனால, அபூலஹபுக்கு விளங்குனதுனால தானே எதிர்த்தான். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு செய்த உபதேசம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் கூலு துஃப்லிஹுன், வணக்கத்திற்குரிய அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று சொல்லுங்க, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதைத்தானே சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இது சொன்னதுக்கு என்ன செஞ்சான்? தப்பன் லக்க சாயிரல் யௌம் அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தானா நீ எங்களை கூப்பிட்ட, நீ காலமெல்லாம் நாசமா போண்டு மண்ணலி கொட்டினது யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை பெரிய தந்தை தானே மண்ணலி கொட்டினா, அபூலஹப் தானே மண்ணலி கொட்டினா. அப்ப அந்த கொள்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்து அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த சொற்றொடர் அவனுக்கு விளங்குச்சா? விளங்கலையா? விளங்கத்தானே செஞ்சு. அப்ப குர்ஆனை மொழிபெயர்க்க முடியாது. ஏன் மொழிபெயர்க்க முடியாது? குர்ஆன்ல ஒரு வசனம் வருதுங்க, அந்த வசனத்தை சில பேர் தப்பாக விளங்கி கொண்டு என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரியான சில வாதங்களை வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, உமது இறைவனுடைய கட்டளையை வந்து நீங்க வந்து என்ன செய்ய முடியாது, மரங்கள் எல்லாம் பேனாவாகவும் கடல் எல்லாம் மையாகவும் இருந்தாலும் எழுதி முடிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்றான்.
இது குர்ஆன் சம்பந்தமாக பேசுறது இல்லை. குர்ஆனை மொழிபெயர்க்க முடியாது என்பதோ, குர்ஆனை தப்சீர் செய்ய முடியும், விளக்கம் சொல்ல முடியாது என்பதோ இது சொல்லப்படலை. இறைவனுடைய கட்டளைகள் அணுதினமும் ஒவ்வொரு வினாடியும் மைக்ரோ வினாடியும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் இறைவனபுரத்திலிருந்து கட்டளை வருதா இல்லையா? அந்த கட்டளைகளை எழுத முடியுமா? பேனா, அதாவது மரங்கள் எல்லாம் பேனாவால் ஆக்கப்பட்டாலும் கடல் நீர் அதுபோக இன்னும் 7 கடல் அது அவ்வளவு மையாக இருந்தாலும் எழுத முடியாது, நிச்சயமா முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே பல கோடி கணக்கான கட்டளைகள் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வினாடியும். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் அதுபோக மரம், செடி, சூரியன், சந்திரன் எல்லாத்துக்கும் இறைவனுடைய கட்டளை அப்பப்ப கொண்டே இருக்கிறத அந்த விஷயம் சம்பந்தமா அதை சில பேர் என்ன செய்யறாங்க, தவறா விளங்கி கொண்டு குர்ஆனை என்ன செய்ய முடியாது, கடல் நீர் மையானாலும் எழுத முடியாது, இப்படி சில பேர் விளங்கிட்டு இருக்கிறாங்க. இது தவறு. குர்ஆன் என்பது அது ஒரு மொழி. அரபி என்பது ஒரு மொழி. தெளிவான அரபு மொழியில தான் அல்லாஹ் குர்ஆனை அருளி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில தான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதம் அனைவருக்கும் விளங்கக்கூடியதாக, படிக்காதவர்களும் விளங்கக்கூடியவர்களாக, பண்டிதர்களும் பிரமிக்கக்கூடிய வகையில, படிக்காதவர்களும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அப்படி அருளப்பட்டது. இது மற்ற மொழிகள் இல்லாத ஒரு சிறப்பு. இப்ப தமிழ் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், தமிழ் நம்ம பேசக்கூடிய பேச்சுகள் இருக்கா இல்லையா, அது புஸ்தகத்தில் எழுதிருக்கா இல்லையா, இது ஒரு தமிழ். படிக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியது, பேசக்கூடியவர்களுக்கு படிக்க தெரியாட்டாலும் பேசக்கூடியதை புரிந்து கொள்ளக்கூடிய நம்ம எளிமையாக பேசுறோம். ஆனா தமிழ்ல இந்த இலக்கியங்கள்லாம் அவ்வளோ இருக்கா இல்லையா, திருக்குறள், புறநானூறு, அகநானூறு இப்படி எல்லாம் இருக்கா இல்லையா, இதுகள்லாம் படிச்ச உடனே விளங்காது. படிக்க தெரிந்த படித்தவர்களுக்கே விளங்காது. அப்ப அதற்கு என்று தனியா என்ன செய்யணும், இந்த இலக்கணம், இலக்கியம் இதெல்லாம் தெரிஞ்சாதான் விளங்கும். இப்ப அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? இது தமிழ் தான். இது திருக்குறளுடைய முதல் குறள். யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. அப்ப அது இன்னதான் சொல்லுதுன்னு விளக்கி சொன்னா விளங்குமா இல்லையா? ஆனா அரபு மொழியை பொறுத்தளவுக்கு அரபியில உள்ளது அனைத்து அரபிகளுக்கும் விளங்கும். அவன் முஸ்லீமாக இருந்தாலும் காபிராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விளங்கக்கூடிய வகையில தான் அல்லாஹ் அந்த குர்ஆனை என்ன செஞ்சிருக்கான், தெளிவான அரபு மொழியில நம்ம இறக்கி இருக்கிறோம், அனைத்து மக்களும் விளங்கக்கூடிய வகையில இறக்கி இருக்கிறோம்னு சொல்றான். ரெண்டாவது, இந்த டிரான்ஸ்லேஷனை பொறுத்தளவுக்கு ஒரு மொழி என்று இருந்தால் அதை கண்டிப்பாக இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்க முடியும். இது மொழிபெயர்க்க முடியாதுன்னு சொல்லுங்க, மடையன் தான் அப்படி சொல்லுவான். இப்போ இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய தமிழ்ல மொழிபெயர்க்க முடியாதா? இந்தியில இருக்கக்கூடிய தமிழ்ல மொழிபெயர்க்க முடியாதா? உருதுல இருக்கிற தமிழை மொழிபெயர்க்க முடியாதா? அப்ப அரபியில உள்ளதையும் தமிழ்ல மொழிபெயர்க்க முடியாது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தெரியாம இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் எல்லாத்துக்கும் தெரியத்தானே செய்யும். அப்ப அந்த மாதிரி அதனுடைய வசனங்களை எல்லாத்தையும் சொன்னோம்னா விளங்குமா விளங்காதா? விளங்கும். அதுபோக சில குர்ஆனை 23 ஆண்டுகள்ல சிறு அருளப்பட்டது. ஒட்டுமொத்தமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏட்டில் எழுதி கொடுத்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படித்தான் வந்துச்சு குர்ஆன், சிறுக சன்னமாக 23 ஆண்டுகள்ல வந்தது. அப்ப அந்த குர்ஆனுடைய விஷயங்கள் முன்னாடி ஆரம்பத்துல ஒரு சில செய்திகள் சொல்லும், சில விஷயங்கள் மூடலாக சொல்லப்பட்டிருக்கு, அது வேற ஒரு இடத்துல விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு விளக்கப்படுத்துவாங்க. இப்படியாகத்தான் என்ன செய்யும் குர்ஆன் இருக்கும். அப்ப குர்ஆனை மொழிபெயர்க்கக்கூடிய நேரத்துல குர்ஆனுடைய மொத்த போங்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பார்த்து தான் மொழிபெயர்க்கணும். இப்ப தமிழ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10-11 மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்புகள்ல ஒரு சில வசனங்களுக்கு செய்யக்கூடிய அது 2 விதமா மொழிபெயர்க்கிறதுக்கு இடம் இருக்கும். அதுல எது சிறந்த விளக்கம், எது குர்ஆனுக்கு நெருக்கமானது அப்படின்ட்டு சில மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்க. அது அல்லாத 95%, 98% மொழிபெயர்ப்பு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 விஷயங்கள் என்ன செய்யும்டா அது விளங்கி கொள்ளக்கூடிய வகையில அவர்களுடைய கொள்கை சார்ந்து விளங்கியிருப்பாங்களா இல்லையா, அந்த மாதிரி சில வகையில மொழிபெயர்ப்பாங்க. அது போக மற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா நிறைய பிராக்கெட்டை போட்டு வச்சிருப்பாங்க, விளங்கணுங்கிறதுக்காக நிறைய பிராக்கெட்டை போட்டு வச்சிருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த வசனத்துடைய மொத்த கருத்தையும் பார்த்து மொழிபெயர்த்துருவாங்க. அந்த வசனம் மொத்தமா எதை சொல்லுது அப்படிங்கிறத பார்த்து என்ன செஞ்சிருவாங்க, மொழிபெயர்த்துருவாங்க. அதனால மொழிபெயர்ப்பு என்பது மார்க்கத்துல என்னது, விளங்கி கொள்வதற்கு அது இலகுவானது. இப்ப தமிழ் மட்டும்தான் தெரியும், அரபு தெரியல, அரபு படிக்கல, 7 வருஷம் போய் ஓதல. அப்ப இவர்களுக்கு குர்ஆனை கொண்டு போய் கையில கொடுத்தா தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு தெரியும். இல்லடா இந்த ஆலிம்சாக்கள் விடக்கூடிய கப்சாக்களத்தை விளங்கி கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு பெரிய ஒரு மார்க்க புரட்சி ஏற்பட்டிருக்குது, இஸ்லாமிய புரட்சி தமிழகத்துல ஏற்பட்டு ஏகத்துவ புரட்சி ஏற்பட்டிருக்குதுன்றா குர்ஆன் கையில கிடைச்சதுனாலதான், ஹதீஸ்கள் கையில கிடைச்சதுனாலதான் என்ன செஞ்சிருக்கு, ஏற்பட்டிருக்கிறது. அதனால குர்ஆன் மொழிபெயர்த்தால் விளங்கும். குர்ஆன் தமிழ்ல வந்த மொழிபெயர்ப்பு எல்லாமே 95-98% ஒரே மாதிரி தான். சில வசனங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா குர்ஆனுடைய மொத்த போங்கையும் கருத்து இது இப்படி மொழிபெயர்க்க கூடாது, இந்த மொழிபெயர்ப்பு தப்பு, இதுதான் சரி, ஏனென்றால் இதற்கு சான்றாக பல்வேறு வசனங்கள் இருக்கிறது அப்படின்னு என்ன செய்யப்படும், சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தவிர அனைத்து மொழிபெயர்ப்பு தான் சரி. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் அந்த காலத்துல உள்ளது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல குர்ஆனுக்கு ஓரமா வச்சிட வேண்டியதானே, நான் முஸ்லீம் இல்லை, எனக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிட வேண்டிய. ரசூலுல்லாஹ்க்கு தானே இஸ்லாம் அருளப்பட்டது, குர்ஆன் அருளப்பட்டது, ரசூலுல்லாஹ் காலத்துல தானே குர்ஆன் வந்தது, அது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு மட்டும் உரியதானே, போட்டு போயிட வேண்டியதானே. அப்புறம் ஏன் தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறியே? முஸ்லீம் என்றால் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா, ஹதீஸை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா, அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணுமா இல்லையா?
அமைத்துக் கொள்ள மாட்டோம்னா முஸ்லீம் இல்லைன்னு பிரகடனப்படுத்திட்டு போயிட வேண்டியதானே? இல்லை இது அந்த காலத்துக்கு மட்டும் தான் பொருந்தும், அந்த காலத்துக்கு மட்டும் பொருந்தோம்னா இந்த காலத்துல அதே மாதிரி தவறு செஞ்சாண்ட விளங்கமா விளங்காதா? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வந்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன செஞ்சாங்கன்னா நபிமார்களுடைய அடக்க ஸ்தலத்தை வணங்கினார்கள், வழிபாடு தலங்களாக ஆக்கினார்கள். இன்னைக்கு இறந்து போனவர்களை அடக்கி வைத்துக் கொண்டு மகான்கள்ங்கிற பேர்ல வந்து வழிபாடு தலமா ஆக்கியிருக்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு சொன்ன போதனை இந்த சமுதாயத்துக்கு பொருந்துமா பொருந்தாதா? நபிமார்கள் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் நாசமாக்குவான் அப்படின்டா இன்னைக்கு அவுலியாக்களை அடக்கி வைத்துக் கொண்டு வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படி நாசம் உண்டாடும் சொல்லலாம சொல்லக்கூடாதா? உயர்த்தப்பட்ட எந்த கபராக இருந்தாலும் தரமட்டமாக்காமல் விட்டு விடாது என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லியிருந்தார்களே. அப்ப அது இன்னைக்கு உயர்த்தி கபர்கள் கட்டப்படுதா தரமட்டம் ஆக்கணுமா ஆக்கக்கூடாதா? அன்னைக்கு ரசூலுல்லாஹ் தொழுக சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம தொழுகணுமா இல்லையா? அன்னைக்கு நோன்பு பிடிக்க சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம நோன்பு பிடிக்கிறோமா இல்லையா? அன்னைக்கு வட்டி தடை செய்யப்பட்டதா இல்லையா? இன்னைக்கு வட்டி எப்படி ஹலாலா போகும்? தடை தானே. சாராயம் தடுக்கப்பட்டு விட்டதுல. அப்ப அன்னைக்கு உள்ளது இன்னைக்கு பொருந்தாதுன்னா அப்ப சாராயம் குடிக்கிறது சரின்னு சொல்லி போயிருவீங்களா நீங்க? வட்டி வாங்குறதெல்லாம் சரி, அது அவங்களுக்கு தான் வட்டி ஹராமாக்கப்பட்டிருந்தது, நமக்கு அப்படிலாம் கிடையாது, நம்ம செய்யலாம், வட்டி வாங்கலாம், வட்டி வாங்கி திங்கலாம் அப்படின்னு சொல்ல போறீங்களா நீங்க? அப்ப ஒரு காலத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்ட அதே மாதிரியான காரியங்கள் இப்ப நடக்குமே அதற்கு அது பொருந்தும். அப்படித்தான் இருக்கு. இல்லாட்டா எல்லாம் ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒவ்வொரு வேதத்துல அருளிக்கிட்டு இருக்கானே. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு வேதம்லாம் அருளணும். குர்ஆன் என்பது இறுதியான வேதம். இறுதியான வேதம்னா என்ன அர்த்தம்னா உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் அதுல தீர்வு இருக்கிறது, அது தீர்வை சொல்லும் என்பதை தானே அது சொல்லுது. அது நபியே உங்களை தூதராக அனுப்பியிருக்கோம். எப்படி அனுப்பியிருக்கிறோம்? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், இல்ல உலகத்திற்கு உண்மை தூதராக அனுப்பியிருக்கிறோம். உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் நீங்கள் தான் தூதர், நீங்கள் கொண்டு வந்ததான் மார்க்கம், நீங்க கொண்டு வந்ததான் வேதம், உங்களுடைய போதனை தான் வழிகாட்டி. அப்படித்தானே அதுக்கு அர்த்தம். அது அப்படித்தான் நல்லா சொல்லியிருக்கிறான். அது அப்ப வந்து இந்த மாதிரியாக சொல்லக்கூடியவர்கள் வந்து மார்க்கம் என்றால் என்ன என்று தெரியாமல் தங்களுடைய அந்த வணக்க வழிபாடுகள் இஸ்லாத்தில் இல்லாத வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு பிற மதத்தவர்களை காப்பி எடுத்து வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கார்கள் இல்லையா? அதை நியாயப்படுத்துவதற்கும் அதிலிருந்து வருமானம் சம்பாதிப்பதற்கும் என்ன செய்யறாங்க? இதெல்லாம் அந்த காலத்துல உள்ளது, அதுக்கெல்லாம் சிலைகளுக்கு சொல்லப்பட்டது. சரி, சிலைகளுக்கு வந்து சக்தி இல்லை அப்படிங்கிற பார்த்தா செத்து போனவர்களுக்கும் சக்தி இல்லை. சிலைகள் யாரை வச்சிருந்தாங்க? சிலைகளா சும்மா அவர்களா ஒரு கல்லை செஞ்சு அவ்வளோ வச்சுக்கிட்டாங்களா? இன்னாருன்னு தெளிவா அடையாளப்படுத்தப்பட்டு தானே சிலையில் வைக்கப்பட்டது. இன்னைக்கு எப்படி அப்துல் காதர் பேரால் கபர் கட்டப்பட்டிருக்கிறதோ, சாவுல் ஹமீது பேரால் கபர் கட்டப்பட்டிருக்கிறதோ, அவர்கள் வணக்க வழிபாடுகள் செய்து வழிபடுகிறார்களோ, அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலையாக நிப்பாட்டி வணங்கி கொண்டிருந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலையாக நிப்பாட்டி வணங்கி கொண்டிருந்தார்கள். அது மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலையாக நிப்பாட்டி வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்ப இன்னார்னு தெளிவுபடுத்தப்பட்ட நபிமார்கள் என்று அறியப்பட்ட நல்லவர்கள் என்று அறியப்பட்ட அந்த மாதிரியான மனிதர்களை தான் சிலை வடிவத்தில் நிப்பாட்டியிருந்தாங்க. சிலைன்ற சிலையை தருங்க கையை நீட்டும் பேசும் அப்படியே நம்பினாங்க. அவங்க என்ன நம்பிக்கை? நாங்க இவர்கள்ட்ட எதுக்கு கேட்கிறோம் என்றால் இவரை எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைப்பார்கள், எங்கள்கிட்ட அல்லாஹ்ட்ட பேசி வாங்கி தருவாங்க, பரிந்துரை செய்வார்கள், அப்படித்தான் நம்பினாங்க. அதே நம்பிக்கை தான் இன்னைக்கு கபர் வணங்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. அப்ப இதை விளங்கி கொண்டார்களே. ஆனால் என்ன செஞ்சேன், இவங்க வந்து ஒரு தவறை என்ன செய்யறாங்க? இஸ்லாம் அறியாமல், இஸ்லாத்தை பற்றி தெரியாமல், குர்ஆன் தெரியாமல், குர்ஆனுடைய போதனை என்னவென்று தெரியாமல் என்ன செய்யறாங்க? மக்களை வழிகெடுத்து கொண்டு, இரண்டாவது தங்களுடைய வருமானம் பாதிக்கப்பட்டு விடுமே என்று பயத்தினால என்ன செய்யறாங்க? இப்படி சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால குர்ஆன் வந்து எல்லா மனிதர்களுக்கும் விளங்கும். அப்படித்தான் அல்லாஹ் அருளி இருக்கிறான். அல்லாஹ் இறுதி வேதமா ஒன்று தந்திருக்கான. விளங்காத வேதத்தை அல்லாஹ் தருவான், விளங்க முடியாத வேதத்தை அல்லாஹ் தருவான், மற்ற சமுதாயத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு வேதத்தை அல்லாஹ் தருவான், மொழிபெயர்க்க முடியாத ஒரு வேதத்தையா தருவான். இப்படி சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்குமையானால் இப்படியான வாதத்தை முன்வைக்க மாட்டார்கள். இது மடத்தனமான வாதம் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும்.